ட்ரேடிங்ல ஜெயிக்க ஒரு சூப்பர் மனநிலை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு பொதுவான கனவுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே ட்ரேட்ல பணத்தை டபுள் ஆக்கணும், ஜாக்பாட் அடிக்கணும். இந்த ஆசை யாருக்கு தான் இருக்காது இல்லையா? ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ட்ரேடிங்கே கிடையாது, இது பக்கா சூதாட்டம். சரி, இந்த சூதாட்ட மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி தான், அடிச்சா சிக்ஸர் இல்லனா அவுட் ரகம். இப்போ ஒரு பேட்ஸ்மேனை யோசிச்சு பாருங்க. அவர் கிரீஸ்குள்ள வந்து வர்ற எல்லா பாலையும் சிக்ஸருக்கு தூக்கணும்னு நினைக்கிறாரு. பார்க்க த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா முடிவு என்ன? ரொம்ப சீக்கிரமே விக்கெட்டை விட்டுருவாங்க இல்லையா? ட்ரேடிங்ல இந்த சிக்ஸர் மனநிலைனா என்ன? ரொம்ப பெரிய பொசிஷன் சைஸ் எடுத்து ஒரே அடியா ஜாக்பாட் அடிக்க நினைக்கிறது தான். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? உங்க மொத்த முதலீட்டையும் இழக்க இதுதான் ஈஸியான வழி. சரி, அப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க பாதை வேற, ரொம்ப ஸ்மார்ட்டானது. வாங்க அதை பார்க்கலாம். ப்ரொஃபஷனல்ஸ் சிக்ஸர் மேல ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களோட கேம் பிளானே சிங்கிள்ஸை தட்டி ஸ்கோரை பில்ட் பண்றது தான். இதுக்கு தேவை ரொம்ப சிம்பிளான ஒரு டார்கெட். உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு வெறும் 1000 ரூபாய் லாபம், அவ்வளவுதான். அந்த சின்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ரீச் பண்ணீங்களா சிஸ்டமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓவர் ட்ரேடிங் வேண்டாவே வேண்டாம். இந்த மாதிரி நீங்க டிசிப்ளின்டா இருக்கும்போது காம்பவுண்டிங்னு ஒரு மேஜிக்கே நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. தினமும் சம்பாதிக்கிற அந்த சின்ன சின்ன லாபம் ஒரு மாச கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டா மாறி நிக்கும். அப்ப பாத்தீங்களா, இந்த 2 வழிகளோட ரிசல்ட்டும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. இதோட சாராம்சத்தை சுருக்கமா பார்க்கலாம். சிக்ஸர் அடிக்க போன பேட்ஸ்மேன் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. ஆனா சிங்கிள்ஸ் எடுத்தவர் மேட்சே ஜெயிக்கிறாரு. அதனால இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஜாக்பாட்டை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப பவர்ஃபுல். இந்த கோல்டன் ரூலை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான ப்ரொஃபஷனல்ஸ் கன்சிஸ்டன்சியை தான் டார்கெட் பண்ணுவாங்க, ஜாக்பாட்டை இல்ல. இப்போ சாய்ஸ் உங்க கையில. நீங்க ஒரு கேம்ப்ளரா இருக்க விரும்புறீங்களா இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆக போறீங்களா?